ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரெண்டு பேரும் இங்கிலீஷில் பேசுகிறத பார்த்தும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் மாடல் சென்டென்சஸை பார்த்தும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு பிரின்ஸ்பால், ஒரு ஸ்டாஃப், இந்த ரெண்டு பேர் பேசிட்டா எப்படி இருக்கும், ஒரு இமேஜினேஷன். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி வாக்கியங்கள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஒரு இமேஜினரி டைலாக் ஸ்டாஃப் அண்ட் பிரின்ஸ்பால் பேசுனா எப்படி இருக்கும்? ஓகே, குட் மார்னிங் சார், காலை வணக்கம். ஹாவ் ஆல் த லெக்சரர்ஸ் அரைவ்டு? Have all the lecturers arrived? இது வந்து வேர்பல் கொஸ்டின், வேர்பில் ஆரம்பிக்குது. Have all the lecturers arrived? எல்லா ஆசிரியர்களும் வந்தாச்சா? எஸ் சார், பட் ஃபிசிக்ஸ் லெக்சரர் வில் கம் ஆஃப்டர் an hour. ஃபிசிக்ஸ் லெக்சரர் மட்டும் ஒரு மணி நேரம் கழித்து வருவார். Who is going to engage his class? அவரோட கிளாஸை யார் என்கேஜ் பண்ண போகிறார்? ஸோ இந்த have all the lecturers arrived அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். Who is going to engage his class அப்படிங்கிறது WH டைப் கொஸ்டின். இங்கிலீஷ் லெக்சரர் இஸ் கோயிங் டு என்கேஜ் ஹிஸ் கிளாஸ். சார், ஆங்கில ஆசிரியர் எடுக்க போகிறார், அந்த கிளாஸை பார்த்துக்கிற போகிறார். அவருக்கு டைம் டேபிள் படி வேறு ஏதாவது கிளாஸ் இருக்கா? டஸ் ஹி ஹாவ் எனி கிளாஸ் ஆஸ் பர் த டைம் டேபிள்? நோ சார், ஹி டசன்ட் ஹாவ் எனி கிளாஸ் இன் மார்னிங் செஷன். மார்னிங் செஷனில் அவருக்கு எந்த கிளாஸும் இல்லை. ஓகே, கொஸ்டின் பாருங்கள், டஸ் ஹி ஹாவ் அப்படின்னு வந்திருக்கு. ஆன்சரில் ஹி டசன்ட் ஹாவ். எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, கொஸ்டினில் என்ன கிராமர் யூஸ் பண்ணுறோமோ அதே கிராமர் இங்கேயும் வரும், ஆன்சர்லேயும் வரும். ஆஸ்க் ஆல் த லெக்சரர்ஸ் டு ரிஜிஸ்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் ஆஃப்டர் half an hour. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லா ஆசிரியர்களையும் வருகை பதிவு, ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். எஸ் சார், மே ஐ நோ த ரீசன்? சரி, நான் காரணம் தெரிந்துக்கலாமா? சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே கம் லேட் டு காலேஜ் டுடே. பிரின்ஸ்பால் சொல்கிறாரு, சில மாணவர்கள் இன்றைக்கி காலேஜுக்கு லேட்டாக வருவாங்க அப்படின்னு. ஓகே, இஸ் தேட் ஸோ சார்? அப்படியா அப்படின்னு கேட்குறாரு ஸ்டாஃப். எஸ், தே ஹாவ் கான் டு ஹெல்ப் த டிராஃபிக் போலீஸ். ஆம், இன்று அவர்கள் டிராஃபிக் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. எஸ், தே ஹாவ் கான். ஓகே, தே வெண்ட் அப்படின்னு சொல்லலை, ஏன்னா இப்போ தான் போயிருக்காங்க. தே வெண்ட் அப்படின்னா ரொம்ப கடந்த காலம் ஆயிரும். ஓகே, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்ததாக போயிடும். அதனால் தே ஹாவ் கான் டு ஹெல்ப் த டிராஃபிக் போலீஸ். எஸ் சார், ஐ வில் இன்ஃபார்ம் ஆல் த டீச்சிங் ஸ்டாஃப். ஓகே, நான் எல்லா டீச்சிங் ஸ்டாஃப்டையும் சொல்லிடுறேன். ஐ வில் இன்ஃபார்ம். ஐ இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் சொல்லலாம், ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் சொல்லலாம். கிவ் த எக்ஸாம் டைம் டேபிள் பிஃபோர் ஈவினிங் டுடே. ஓகே, எக்ஸாம் டைம் டேபிளை ஈவினிங்குள்ளே கொடுங்க. வி ப்ரிப்பேர்டு எஸ்டர்டே. நாங்கள் நேற்றே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். வி ப்ரிப்பேர்டு எஸ்டர்டே இட் செல்ஃப் சார். நாங்கள் நேற்றே தயார் செய்து விட்டோம். ஓ, தென் பிரிங் தட் நவ். அப்படின்னா இப்போ கொடுங்க. ஓகே, ஐ பிரிங். நான் கொண்டு வரேன். ஐ டூ திஸ் நவ். நான் இப்போயே செய்கிறேன். மோர் ஓவர். மோர் ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலும். ஓகே, மோர் ஓவர் ஐ மஸ்ட் கண்டக்ட் எ ஸ்டாஃப் மீட்டிங் இன் லஞ்ச் ஆர். ஓகே, இன்றைக்கி லஞ்ச் ஆரில் நான் ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். வாட் இஸ் த மீட்டிங் அபவுட் சார்? மீட்டிங் எதை பற்றி? வாட் இஸ் த மீட்டிங் அபவுட் சார்? The meeting is about the examination. தேர்வை பற்றிய சந்திப்பு. The meeting is about the examination. Yes sir, I will inform to all. நான் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். Do you have anything to tell? ஏதாவது நீங்கள் சொல்லணுமா? பிரின்சிபால் கேட்குறாரு. Do you have anything to tell? Yes sir, a student has low percentage in his attendance. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்டண்டன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. There is no use even we informed about this. There is no use. எந்த யூஸுமே இல்லை. ஈவன் we informed. பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் சொல்லியும் எந்த யூஸும் இல்லை. ஈவன் we informed about this to his parents. What should I do next sir? அடுத்து நான் என்ன செய்ய? Write another letter. இன்னொரு லெட்டர் எழுதுங்க. Informing him to meet the HOD. Informing, இது ஜெரனில் வந்திருக்கு. Informing him to meet the HOD. HODயை உடனே மீட் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் எழுதுங்க. With his parents. பேரண்ட்ஸுடன், பெற்றோருடன். ஆல்சோ வார்ன் பண்ணுங்க. இஃப் ஹி ஃபெயில்ஸ்
his name will be removed from the attendance register. If he failsனா என்ன அர்த்தம்? வந்து மீட் பண்ணலைன்னா, பேரண்ட்ஸோட வந்து மீட் பண்ணலைன்னா அட்டண்டன்ஸில் அவரோட நேமை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு வார்ன் பண்ணுங்க. அந்த லெட்டர்லேயே வார்ன் பண்ணுங்க. லெட்டர் ஷுட் பி சென்ட் த்ரூ ரிஜிஸ்டர் போஸ்ட். நீங்கள் அனுப்புகிற லெட்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புங்க. ஐ வில் டூ ஆஸ் பர் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சார். நான் நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன். ஐ வில் டூ ஆஸ் பர் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஹவு டஸ் ஹீ ஸ்டடி? பிரின்ஸிபால் கேட்குறாரு, அவர் எப்படி படிப்பார்? ஹவு டஸ் ஹீ ஸ்டடி? ஹவு இஸ் ஹிஸ் அகாடமிக் ப்ராக்ரஸ்? அவருடைய அகாடமிக் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது? ஹீ ஸ்கோர்டு குட் மார்க்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சார். அந்த மாணவன் ஸ்கோர்டு குட் மார்க்ஸ், நல்ல மதிப்பெண்களை பெற்றுள்ளான் இன் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர். தென் சென்ட் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டு ஹிஸ் ஹோம். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம். ஸோ தென் சென்ட் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டு ஹிஸ் ஹோம். ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை அவரோட வீட்டுக்கு அனுப்புங்க. இஃப் இட் இஸ் ஸோ, அப்படி அனுப்புனா நாட் டு சென்ட் எனி லெட்டர். லெட்டர் எதுவும் அனுப்ப வேணாம் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. தென் தெர் இஸ் நோ நீட் டு சென்ட் லெட்டர் இப்படியும் கேட்கலாம். ஓகே, இந்த ரெண்டு டைப்பில் கேட்கலாம். இஃப் இட் இஸ் ஸோ நாட் டு சென்ட் எனி லெட்டர். ஓகே, ஆளை அனுப்புகிறதா இருந்தால் லெட்டர் அனுப்ப தேவையில்லை. இதவே தென் தெர் இஸ் நோ நீட் டு சென்ட் லெட்டர். நோ நீட் டு சென்ட் லெட்டர், அனுப்பணும்னு அவசியம் இல்லை. எஸ், ஃபர்ஸ்ட் லெட் அஸ் நோ த சிச்சுவேஷன். அந்த ஸ்டூடெண்ட்டோட சிச்சுவேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆள் அனுப்பிச்சி விட்டு தென் வி வில் சென்ட் எ லெட்டர் ஆஸ் ஹீ ஸ்டடீஸ் வெல். அவர் நன்றாக படித்து கொண்டிருப்பதால், ஆஸ் ஹீ ஸ்டடீஸ் வெல் அதான் அர்த்தம். அவர் நன்றாக படித்து கொண்டிருப்பதால் வி வில் சென்ட் லெட்டர் லேட்டர். ஓகே, அதுக்கப்புறம் அனுப்பிச்சிக்கிறோம். முதல்ல அவருடைய சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிறோம். எஸ் சார், ஐ அப்பாயிண்ட் எ பர்சன் டு சென்ட் ஹிஸ் ஹோம். ஓகே, அவரோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுறேன். யூ மே கோ டு யுவர் ரூம் நவ். ஓகே, நீங்கள் இப்போ உங்களுடைய ரூமுக்கு செல்லலாம், போகலாம். ஐ ஹாவ் நோட்டட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஐ ஹாவ் நோட்டட், நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கணும் அந்த சென்டென்ஸ். அப்போதைக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்களை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஐ ஹாவ் நோட்டட் ஆல் தேட், எல்லாத்தையும். ஆல் தேட் யூ ஹாவ் இன்ஸ்ட்ரக்டட் சார். ஐ கோ டு மை ரூம், தேங்க்ஸ் சார். ஓகே, இதில் வர்ற மாடல் சென்டென்சஸை பார்த்தும் நீங்கள் அதில் இருக்கிற வேர்ப்ஸ், நவுன்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ஒரு இமேஜினரி டயலாக், இமேஜினேஷன். இதே மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணியும், ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணியும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.